ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எஸ்ஐபின்னா என்ன, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும், எஸ்ஐபியோட அட்வான்டேஜஸ் என்ன, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன ஆகும், அதுக்கு பெனால்ட்டிலாம் போடுவாங்களான்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேர் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்னு நினைக்கிறாங்க. எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 lakh போனஸ் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று லம்சம், அதாவது மொத்த 1 lakhையும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது. ரெண்டாவது எஸ்ஐபியில் உங்களோட 1 lakh 10,000 பிரித்து 10 monthsக்கு எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி. இப்போது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். எனக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு நினைக்கிறவங்க, நான் ஆல்ரெடி டாப் 3 ELSS மியூச்சுவல் ஃபண்ட்னு வீடியோ போட்டிருக்கேன். ELSS ஃபண்ட் உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் அண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும்னு இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், அது 100, 500, 1000, 10,000 இப்படி என்ன அமௌண்ட் உங்களால் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை செட் பண்ணணும். செகண்ட், நீங்கள் ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணணும். அது டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி இப்படி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மந்த்லி ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணால் எவ்ரி மந்த் எந்த டேட்டில் அமௌண்ட் டெபிட் ஆகணும்னு செட் பண்ணணும். எந்த டேட் கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அலோகேட் ஆகிடும். இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. 1 ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங், 2 பவர் ஆஃப் காம்பவுண்டிங், 3 டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங். ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்னென்னு இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மெத்தடில் மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஜான்வரி மந்த் மியூச்சுவல் ஃபண்டோட NAV 100, அப்போ எனக்கு 100 யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். பிப்ரவரி மந்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV 90 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 111.11 யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். மார்ச் மந்த் மியூச்சுவல் ஃபண்டோட NAV 110 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 90.90 யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது அதிக யூனிட்ஸ் அலோகேட் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும்போது கம்மியான யூனிட்ஸ் அலோகேட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் ஏறினாலும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட் இறங்கினாலும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. டோட்டலாக 3 மாதமும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 30,000. 3யும் டோட்டல் பண்ணால் 302 யூனிட்ஸ் வருது. 30,000 டிவைடட் பை 302 டிவைட் பண்ணால் எனக்கு 99.33 வருது. இதுதான் ஒரு யூனிட்டுக்கு நான் பே பண்ண ப்ரைஸ். இது கம்மியான NAV 90யும் இல்லை, அதிகமான NAV 110ம் இல்லை. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஆவரேஜ் ஆகி இருக்கனால தான் இது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் ரொம்பவே குறையுது. செகண்ட் அட்வான்டேஜ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எஸ்ஐபியில் 1 crore வரைக்கும் earn பண்ண முடியும்னு காட்டுறேன். நான் மாதம் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன், 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. நான் 15 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்டட் அமௌண்ட் 18 lakhs, ப்ராஃபிட் 32,45,000 கிடைக்கும். டோட்டலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் 50,45,000 ஆகிருக்கும். இதுவே நான் 20 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்டட் அமௌண்ட் 24 lakhs, ப்ராஃபிட் 75,91,000 கிடைக்கும். டோட்டலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 1 crore ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் 50 lakhs earn பண்ண 15 years ஆச்சு. ஆனால் நெக்ஸ்ட் 50 lakhs earn பண்ண எனக்கு 5 years தான் ஆகுது. அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகுது இல்லையா? இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுக்கு தான் சொல்லுவாங்க டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட். 3வது அட்வான்டேஜ் டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங். நம்ம ஒரு கோலை செட் பண்ணி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஹையர் ஸ்டடீஸ் இல்லை பசங்க எஜுகேஷன் இப்படி எதுக்கு வேணால் இருக்கலாம். எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா மந்த்தும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாங் டைமில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபியில் இருக்க காமன் டவுட்ஸை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். எஸ்ஐபியை க்ரியேட் பண்ணிட்டேன், இப்போ நான் எஸ்ஐபி அமௌண்ட் இல்லை டேட்டை மாற்ற முடியுமான்னு கேட்டால் எஸ், உங்களால் எஸ்ஐபியை எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ண முடியும். செகண்ட், சப்போஸ் நான் எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகுன்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் சப்போஸ் 1 month எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணால் உங்கள் எஸ்ஐபி கேன்சல் ஆகாது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 3 monthsக்கு தொடர்ந்து எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணால் அப்போ எஸ்ஐபி கேன்சல் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபியை புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். 3வது, எஸ்ஐபியில் ஸ்கிப் பண்ணால் பெனால்ட்டி பே பண்ணணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். எஸ்ஐபி நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர் எந்த சார்ஜஸும் போட மாட்டாங்க. ஆனால் உங்கள் பேங்க்கில் ஆட்டோமேட்டட் பேமெண்ட்டுக்கு சஃபிஷியன்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதுனால அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அப்போ உங்கள் பேங்க்கில் இந்த பெனால்ட்டி போடக்கூடாதுன்னா நீங்கள் எஸ்ஐபியை பாஸ் பண்ணணும். திருப்பியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஐபியை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் 2 மெத்தட்லேயுமே நீங்கள் இதை பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்ஐபி பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணேன். நான் ஆல்ரெடி டாப் 5 மிஸ்டேக்ஸ் இன் எஸ்ஐபி பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நீங்கள் அந்த எஸ்ஐபி மிஸ்டேக்ஸை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.